நாசிஸ் ஜெர்மனி ஆட்சி பண்ணுற டைமில் சில யூதர் மக்கள் நாசி பேச்சு கேட்கவில்லை. அதனால எல்லா யூதர் மக்களும் வந்து பிரச்சனை பண்ணுறவங்க, அப்புறம் சமூக பொருளாதார மற்றும் அரசியலுக்கு பிரச்சனைமானவங்க நினச்சி ஒரு தப்பான நம்பிக்கையை வளர்த்துக்கினாங்க நாசி. அப்புறம் 100 வருஷமாக இருந்த அவங்களோட விரோதியை மனசில் வச்சுக்கின்னு ஜெர்மனி ஃபுல்லாக ஒரு பேஸ் கேம்ப் வச்சுட்டு 60 லட்சம் யூதர் மக்களை கொண்டு குவிச்சாங்க. ரொம்ப கொடூர்மையாக. இந்த இன்சிடென்ட் பேர் தான் ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. நாசி எல்லா யூதர் மக்களும் பிரச்சனை பண்ணுறவங்க நினச்சி ஒரு தப்பான சிந்தனை வளர்த்தாங்க. இந்த யோசிக்கும் திறன் பேர் தான் ஓவர் ஜெனரலைசிங்னு சொல்லுவாங்க. Overgeneralization means our minds tend to draw conclusion from a single event or a multiple events and apply that conclusion to cases where it does not apply. Overgeneralizing வந்து cognitive distortion. எங்க ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலையோட ரிசல்ட் எடுத்து ஒரு அனுபவம் எடுத்து அது வேற சூழ்நிலை கூட அது பொருத்தமாகவும் நினைக்குவான். ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து அது பொருத்தமாக இல்லைனா கூட. ஆமாம், நான் போன எக்ஸாம்பிள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வரும், அப்புறம் எவ்வளோ விளைவுகள் கொண்டு வரும்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஓவர் ஜெனரலைசிங் பண்ணுறோம்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு நாய்க்கட்டை கடிப்படுறான்னா இந்த மனிதன் எல்லா நாயும் கடிக்கும்னு சொல்லி ஒரு ஓவர் ஜெனரலைசிங் பண்ணிக்குவோம். ஆனால் எல்லா நாயும் ஒரே விதத்தில் நடக்காது, எல்லா நாயும் கடிக்காது இல்லையா? ஆனால் இவரோட நம்பிக்கைக்கு எல்லா நாயும் கடிக்கும்னு சொல்லி இது வந்து தப்பு. ஆனால் இவரை அனுபவிச்ச சீரியஸ்னஸ்னால இவன் எல்லா நாயும் கடிக்கும்னு சொல்லி நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு எண்ணம் தான் அவனுக்கு ஒரு தப்பான தகவல் கொடுக்குது. அதனால நம்ம எண்ணத்தை வந்து நம்ம நம்பவே முடியாது. ஓவர் ஜெனரலைசிங் பண்ணுறதுனால தனிநபர்களை மட்டும் இல்லை, சொசைட்டியில் கூட பிரச்சனையை உருவாக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு ஆட்கள் வந்து திட்டு வாங்கிடுறான். இப்போ இந்த திட்டின ஆட்களால இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஆளாக இருக்கிறான்னா இந்த பையனை நினைப்பானா இந்த மதத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே மோசமானவங்க, ரொம்ப ரூடாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஓவர் ஜெனரலைசிங் பண்ணிக்குவான். இது வந்து சொசைட்டியை வந்து வேறுபாடு எடுத்துன்னு வரும், பிரச்சனையை உருவாக்கும். உடனே நம்ம ஓவர் ஜெனரலைசிங் பண்ணுறது வந்து எல்லா போலீஸ் ஆட்களும் இல்லை எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப மோசமானவங்க இல்லை கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம ஓவர் ஜெனரலைசிங் பண்ணிடுது. ஓவர் ஜெனரலைசிங் பண்ணுறதுனால சமூக ஒற்றுமையை கூட சீரழிக்கிறது. இன்னொரு நம்ப முடியாத யோசிக்கும் திறன் வந்து காக்னிட்டிவ் பயாஸ். காக்னிட்டிவ் பயாஸ்னா ஜனங்க வந்து அவங்களோட தீர்ப்புகள் அப்புறம் உணர்வுகளை தப்பான விதத்தில் வச்சு நிற்பாங்க. காக்னிட்டிவ் பயாஸோட எக்ஸாம்பிள் தான் கன்சர்வேட்டிசம் பயாஸ். கன்சர்வேட்டிசம் பயாஸில் ஜனங்க வந்து அவங்களோட பழைய நம்பிக்கையை வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. குறிப்பாக புது இன்ஃபர்மேஷன், புது தகவல் கொடுக்கும்போது அவங்க பழைய நம்பிக்கை தப்பாக இருந்தால் கூட அவங்க வந்து புது நம்பிக்கையை நம்பவே மாட்டாங்க. அவங்க அதை மாற்ற கூட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை வந்து குறிப்பாக மதத்தில் இல்லைன்னா நம்ம வந்து அரசியலை பார்க்கலாம். இந்த பழைய நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கும். ஸோ இந்த பழைய நம்பிக்கையை அவங்க பாதுகாப்பு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பழைய நம்பிக்கையை பொய் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு புது தகவல் எதுனா வந்துச்சுன்னா அந்த தகவலை அவங்க நம்பவே மாட்டாங்க. இப்போ யாராச்சும் ஒரு மனிதன் கரெக்டான தகவல் கொடுக்க ட்ரை பண்ணால் இந்த மாதிரி காக்னிட்டிவ் பயாஸ் இருக்கிற ஆளுங்கள் கண்டிப்பாக இந்த மனிதன் ரொம்ப கடுப்பாயிடுவான். ஏன்னா எல்லா மனிதனுக்கும் காமிக்கணும், ஏன் நம்ம வந்து நம்ம எண்ணங்களை நம்பவே முடியாது. இன்னொரு நம்ப முடியாது யோசிக்கும் திறன் தான் வந்து கேட்டாஸ்ட்ரோஃபைசிங். பெரும்பாலும் மக்களுக்கு அப்பப்போ அவங்க தனியில் ஒரு சப் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து அப்பப்போ மோசமான சூழ்நிலை நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்கள பயப்பட வச்சோம். கெட்டாஸ்ட்ரோஃபைசர்னா ஒரு விஷயம் எவ்வளோ மோசமான சூழ்நிலை நடக்க முடியுமோ அந்த மாதிரி யோசிக்கிறது தான் கெட்டாஸ்ட்ரோஃபைசிங். கெட்டாஸ்ட்ரோஃபைசர் வந்து ஒரு ஓவர் ஜெனரலைசிங் அப்புறம் கன்சர்வேட்டிசம் பயாஸ் இது ரெண்டும் சேர்ந்து யோசிக்கிறது தான் கெட்டாஸ்ட்ரோஃபைசர். கெட்டாஸ்ட்ரோஃபைசர் பற்றி நான் போன வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மைண்ட் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஏமாத்துற விஷயம் தான் டெல்யூஷன். நம்ம மைண்ட் வந்து போலியான ரியாலிட்டியை உருவாக்குறதுல ரொம்ப சிறந்தது. உதாரணத்துக்கு நம்ம கனவுகளை பார்க்கலாம், அது எவ்வளோ நம்புற மாதிரி இருக்குது, அப்புறம் எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. சில சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால மைண்டில் வந்து ஹாலுசினைசேஷன் நடக்கும். ஸ்கிசோஃப்ரீனியா என்ப மனநோய் ஆட்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குமா, அந்த வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே கேட்காதா. இந்த கேரக்டர் வந்து தனுஷ் சார் 3 படத்தில் நடிச்சிருப்பாரு.
ஹியூமன் மைண்ட் வந்து சூப்பர் கம்ப்யூட்டரை விட ரொம்ப அட்வான்ஸ் ஆகும். ஹியூமன் மைண்ட் வந்து மின்சாரம், கார்கள், விமானங்கள், ரோபோட்கள் மற்றும் பல விஷயங்களை உருவாக்கியுள்ளவை. ஹியூமன் மைண்ட் வந்து அசாதாரண விஷயம் சொல்லுறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டு விட்டு வெளியே இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப பாரம் ஆயிடுது. இதை பற்றி பகவத்கீதையில ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க சாப்டர் 6ல. For him who has conquered the mind is the best of friends. But for one who has failed to do so, his mind will remain the greatest enemy. So இதோட சொல்யூஷன் தான் என்ன? அதுதான் காரணம், ரீசனிங். சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இது வந்து ஏன்ஷியன்ட் ஃபிலாசபி ஸ்டோயிசிசமோட ப்ராக்டிஸ் தான். நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம நம்பவே முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நினைவுகளுக்கு இதில் அது அப்பப்போ மாற்றினே இருக்குமா, புது புது சூழ்நிலைக்காக அது அப்பப்போ சேஞ்ச் ஆனே இருக்குமா, அத்தத்தை மாற்றிக்குமா. ஸோ நம்ம மெமோரிஸ் அதாச்சும் நினைவுகளை நம்ம நம்பவே முடியாது. சிபிடியோட வேலை என்னென்னா, உங்களுக்குள்ள நீங்கள் பயங்கரமான கதைகளாக சொல்கிறீங்களா, அது சேஞ்ச் பண்ணுறது தான் சிபிடியோட வேலை. சிபிடியோட முக்கியமான டூல்ஸ் எதுனா லாஜிக் அப்புறம் ரீசனிங். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணுறது தான் சிபிடியோட வேலை. A bad feeling is a commotion of the mind, repugnant to reason and against nature. புத்தர் என்ன நம்பினார்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே மாற்றமாயினே இருக்கும். உயிர் இனமும் உயிர் இல்லாத இனமும் எல்லாம் மாற்றமாயினே இருக்கும். இதுதான் வந்து அவர் இம்பர்மனன்ஸ்ன்னு சொல்றாரு, நிலையற்ற தனம். இந்த உலகத்துல எல்லாமே மாறினே இருக்கும்போது அது கூட ரொம்ப வேகமா ரொம்ப ஸ்பீடா மாறுற ஒரு விஷயம்தான் நம்மளோட எண்ணங்கள். புத்தர் என்ன நம்பினார்னா, எண்ணங்கள் வந்து இரவும் பகலும் மாறினே இருக்குமா, அது அப்பப்போ சேஞ்ச் ஆனே இருக்குமா, வந்து போயினே இருக்குமா. ஸோ அதை வந்து அவர் நம்ம எக்ஸாமைன் பண்ணணும்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் நோ செல்ஃப் கான்செப்ட்னு கொண்டு வந்தாரு. அப்படின்னா நாம நினைக்கிறோம் இல்ல செல்ஃப்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல, அது வந்து அவர் இல்லைன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, நாம வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஒரு 5 அக்ரிகேட்ஸ் வச்சுதான் நாம அப்படி நினைக்கிறோமா. அதாவது நம்ம எண்ணங்களோட சேகரிப்பு, நம்ம பார்க்குற விதம், நம்ம உணர்வுகள், இதெல்லாம் வச்சுதான் நாம ஒரு கணக்குக்கு வந்துடுறோமா. இது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இரவும் பகலும் மாறினே இருக்கிறதுனால நாம ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம மாற்றமாகாத ஒரு சுயம் செல்ஃப் ஒரு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து நீங்க வந்து தேவையில்லாத துன்பங்கள் வந்து நீங்க விலகி இருக்கலாம், அப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். 18ஆம் நூற்றாண்டு பிலாசபர் இம்மானுவேல் கண்ட் நம்பியவது என்னவென்றால், எண்ணங்கள் வந்து அவசியம் யதார்த்தம் அல்ல, அது வந்து மனதில் உருவாக்கப்பட்ட யதார்த்தம். அப்படின்னா எண்ணங்கள் வந்து ரியாலிட்டியோட உண்மை காமிக்கிறதுல, அது வெறும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். எண்ணங்கள் வந்து ரியாலிட்டியோட உண்மை இருக்கலாமோன்னு சொல்லி ஒரு கருத்து தான் தவிர, அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு உண்மை இல்ல. எண்ணங்கள் வந்து மைண்ட் பயாசஸ், அப்புறம் அசம்ஷன், அப்புறம் உணர்வுகள், இது சார்ந்துதான் அது வந்து உருவானது. அது வந்து ஆப்ஜெக்டிவ் ட்ரூத் இல்ல, அது வந்து பொருளாதார உண்மை இல்ல. அது எவ்வளவுதான் நம்மள கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, அது உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எண்ணங்கள் உண்மை இல்ல, ரொம்ப தூரமானதுன்னு கூட தெரியும். அப்பனா நாம வந்து அவரை சீரியஸா எடுக்க தேவையில்லை. அது வெறும் தவறானது மட்டும் இல்ல, மைண்ட் வந்து அதிகப்படியான ஒரு உருவாக்குன ஒரு விஷயம். ஏன்னா மைண்ட் வந்து யோசிக்காம இருக்காம மறுக்குகிறது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.